தாவீது புறப்பட்டு போகிற போது கர்த்தரோடு கூட உடன் போனான். தாவீது புறப்பட்டு போன பொழுது கோலியாத் தாவீதை பார்த்து கேட்கிறார், நான் என்ன நாயா? நான் என்ன? நீ தடியோடு கூட என்கிட்ட என்ன பண்ற? வர்றைய நான் என்ன நாயான்னு கேட்கிறார். இதுக்கு முன்னாடி கோலியாத்தை அரக்கனாக எல்லோரும் பார்த்தார்கள், கோலியாத்தை ராட்சசனாக எல்லோரும் பார்த்தார்கள். சவுல் தொடங்கி சமஸ்த இஸ்ரவேல் வரை கோலியாத்தை மிகப்பெரிய ராட்சசனாக பார்த்த பொழுது, கோலியாத்தும் தன்னை ராட்சசனாக பார்த்த பொழுது, இலக்கை நியமித்த தாவீது கோலியாத்துக்கு எதிராக போகும்போது அந்த கோலியாத்துக்குள்ளேயே தன்னை பத்தி ஒரு காரியம் உண்டாச்சு. நாம என்ன போல அவனுக்கு தெரிய மாட்டிருக்கு. இதுவரைக்கும் நம்மளை குறிச்சு நம்ம வச்சிருந்த திட்டங்கள் மாறட்டும். நம்முடைய எதிராளியின் இதயத்திற்குள்ளே அவனை குறித்த ஒரு திட்டத்தை கர்த்தர் கொண்டு வரட்டும். ஆமென். நாம் பார்த்து பயந்த காலம் போதும். கோலியாத்துக்கள் தங்களை கண்டு தாங்களே பயந்து கொள்கிற காலங்களுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வரட்டும். அதற்கு தேவை ஒரு இலக்குள்ள ஒரு மனிதன், தரிசனம் உள்ள ஒரு மனிதன், திட்டமுள்ள ஒரு மனிதன். ஆமென். போன தாவீது தன் கரங்களிலே கவனை சுற்றி வீசுகிறான். கவன் கோலியாத்தின் நெற்றியிலே படுகிறது. வேதம் சொல்கிறது, கோலியாத்து முகங்குப்புற கீழே விழுந்தான். இலக்கு உன்னுடையதாக இருக்குமானால் ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். செய்ய வேண்டிய வேலை நம்முடையது, முடிக்க வேண்டிய வேலை அவருடையது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் செய்ய வேண்டியதை நான் செஞ்சா அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். எனக்கு தேவை ஒரு இலக்கு. ஆமென். பேசுறது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. என்ன தேவை? ஒரு இலக்கு, குறிக்கோள் தேவை. எனக்கு யாரு விழுகணும்? கோலியாத் சவுலுக்கு முன்னாடி விழாம இருக்கலாம், சவுலை விட மிகப்பெரிய ராணுவ அதிகாரிகளுக்கும் தான் விழாம இருக்கலாம். நான் போனா கோலியாத்து விழணும், அடிச்சா காய் விழணும், தட்டுனா காரியம் நடக்கணும். எனக்கு ஒரு இலக்கு தேவை. ஆமென். நம்ம என்ன பண்றோம்? எல்லா இடங்களிலும் நம்ம வலையை போடுறோம். அவன் ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. அவனுக்கு ஏதுறத எப்பவாவது ஒண்ணு வாங்கிக்கணும். ஆனா எவன் ஒருத்தன் குறி பார்த்து உட்கார்ந்து இருக்கிறானோ அவனுக்கு சரியான இலக்கை அடையும்படி கர்த்தர் உதவி செய்வார். யாக்கோபை கவனிச்சு பாருங்க. கோலியாத்தை முடிச்சான். கோலியாத்து கீழே விழுந்து ஏற்கனவே முடிச்சுட்டாப்லாரு. தாவீது அவன் மீது அமர்ந்து அவன் பட்டயத்தை எடுத்து அவன் கழுத்தை வெட்டி போட்டதாக வேதம் சொல்கிறது. தாவீதே, நீ ஒரு குறுக்களோட போகும்போது உனக்கு தேவையானதை உன் எதிராளி கரத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார். கோலியாத்து நினைச்சுட்டா இந்த பட்டயம் நம்மளுதுங்க. அட கோலியாத்தே, பட்டயம் ஒண்ணுதான் இருக்கலாம். நான் என்னைக்கு உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன்னா அப்பவே பட்டயம் என்னுடையது. கோலியாத்தின் பட்டயம் எவ்வளவு பெருசா இருக்கும். ஆனா கர்த்தர் அதை தாவீதுக்கு இடதுவாக்கி கொடுத்தார்.